தேர்தலே வந்துருச்சு. எப்பப்பா வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவீங்க? அண்ணாமலை அவர்கள் டெல்லி மேலிடத்துக்கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சிருக்காராமா. இந்த பாஜகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் மீது திட்டமிட்டு பொய் செய்திகளை இந்த மூத்த தலைவிகள் பரப்பிட்டு இருக்காங்களாமா. கட்சியை கட்டுப்படுத்தவே தவறிய நயினாரு சாத்தூர்லயே தோல்வி அடைஞ்சு போயிடுவாராமா. சசிகலா ஒரு முக்கியமான ஸ்டார் வேட்பாளர் களமிறக்கியிருக்காமா. என்ன நடக்குது தமிழக அரசியலில்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல்களும் சூடாகி பரபரப்பாக போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த பாஜக வேட்பாளர் பட்டியல் மட்டும் இன்னும் வெளிவரவே இல்லை. முதல்வர் ஸ்டாலின் கூட அதிமுக ஆட்சியில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு கேள்விக்குறியான நிலைமை இருந்துச்சுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை பேசுறதும், அதற்கு எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில தான் பெண்கள் குழந்தைகளுக்கு உண்டான பாலியல் குற்றங்கள்லாம் அதிகரிச்சிருச்சு, அதிகப்படியான வழக்குகள்லாம் பதிவாயிருச்சுன்னு எடப்பாடி ஒரு பக்கம், இவங்க 2 பேர்த்தோட ஆட்சியிலையும் மாத்தி மாத்தி இப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா பெண்கள் பாதுகாப்புங்கிறது இன்னும் உறுதி செய்யப்படாம தான் தமிழ்நாட்டுல இருக்கு. இதைதான் மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் வரணும்னு சொல்லி. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் வருகையை தான் இந்த அதிமுக வேட்பாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திருச்சு. நேத்து ஒவ்வொரு அதிமுக வேட்பாளரும் அண்ணாமலையை ஓடி ஓடி சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. எஸ்பி வேலுமணி மட்டும்தான் ஆப்சண்ட். மீதி எல்லா வேட்பாளரும் அண்ணாமலை கிட்ட ஆஜராயிட்டாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, செந்தில் பாலாஜி எதிர்கொள்ளணும்னா தமிழ்நாட்டுல அண்ணாமலை தேவைங்கிறத அதிமுக வேட்பாளர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அதுவும் இல்லாம நம்ம வானதி அக்கா நேத்து ஒரு காணொளியில வெளியிட்டாங்க. கோவை தெற்குல ஏழை குழந்தை பெண்களுக்கெல்லாம் பால் பாக்கெட் கொடுத்தாங்களாமா, சுத்தமான ஆர்ஓ வாட்டர் கொடுத்தாங்களாமா, பெண்கள் முன்னேற்றத்துக்கு பல திட்டங்கள் நிறைவேற்றினாங்களாமா, மருத்துவ முகாமெல்லாம் நடத்தினாங்களாமா, பெண்கள் சுய தொழில் முன்னேற்றத்துக்காக பல தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்து நடத்தினாங்களாமா. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னாங்க. அக்கா, நீங்க அப்படியெல்லாம் கோவை தெற்குல நீங்க செஞ்சிருந்தீங்க, மக்கள் நல சேவை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எதுக்கு வேற பக்கம் ஓடுறீங்க? இதெல்லாம் செந்தில் பாலாஜியோட போட்ட டீலிங்க அக்கா. நீங்க உண்மையாலுமே மக்கள் சேவை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட தொகுதியில தானே நீங்க களங்காண்டுன்னு இருக்கணும். அப்புறம் ஏன் நீங்க தொகுதி மாறி போகணும்னு நினைக்கிறீங்க? இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா அமைஞ்சிருக்குது. அக்கா எப்படி எப்படிலாம் கலர் கலராலாம் டிசைனா பொய் செய்தியை பரப்புறாங்கன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அண்ணாமலையால வளர்க்கப்பட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் மீது திட்டமிட்டு பொய் செய்தியை பரப்புறாங்க இந்த பாஜகவில் இருக்கிற மூத்த தலைகளே. ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாம் நமக்கு போட்டியா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒவ்வொரு தலைவர்கள் மீதும் பொய் செய்தியை பரப்புறாங்க. அஸ்வத்தாமன், எஸ்.ஜி. சூர்யா, வினோஜ் செல்வம், இவங்க மேலெல்லாம் திட்டமிட்டு ஒரு பொய் செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. வேற யாரும் இல்லை, நம்ம பாஜகவோட மூத்த தலைக்கு தான் எங்க நம்மளுக்கு காம்படிஷனா வந்துருவாங்களோங்கிறதுக்காகவே அவங்க மேல பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை டெல்லி கிட்ட இன்னைக்கு வச்சிருக்காராமா. அது என்னன்னா, நான் பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர்ல என்னங்க அதுக்கு உட்பட்ட தொகுதியிலன்னா நான் களங்கால்றதுக்கு உறுதியா இருக்கிறேன். வேறெல்லாம் நான் எங்கேயும் நிக்கிறதுக்கு நான் விருப்பப்படல அப்படின்னு சொல்லியிருக்காராமா. கோவை வடக்கு மட்டும்தான் இப்ப கொடுத்துருக்குறாங்க. அதுவும் எடப்பாடி நம்மளை நாமே அடிச்சுக்கணுங்கிறதுக்காகவே ஒரு தொகுதியை மட்டும் கொடுத்துருக்காரு. அதுல அண்ணாமலை அவரோட இந்த கோரிக்கை மட்டும் இல்லாம தன்னோட ஆதரவாளர் ஒரு சிலருக்கு சீட்டு வேணுங்க, கடந்த காலத்துல கட்சிக்காக நிறைய செஞ்சிருக்கிறாங்க, நிறைய வழக்குகள்லாம் வாங்கி போயிருக்காங்க, நிறைய தொந்தரவுகள்லாம் சமாளிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு வேணும்னு சொல்லி அண்ணாமலை கேட்டிருக்காராமா. இந்த கோரிக்கை நிறைவேற்றுவாங்களா மாட்டாங்களாங்கிறது இன்னைக்கு மோடியோட வருகையின் போதுதான் நமக்கு தெரியும். என்ன நடக்குதுன்னு. அண்ணாமலை அவர்கள் கடந்த காலத்துல எவ்வளவோ கடினமான உழைப்பெல்லாம் உழைச்சி கட்சிய 12% வாக்கு வங்கி அளவுக்கு உயர்த்தி வச்சாரு. அதை பிடிச்சிக்கிட்டு தான் இன்னைக்கு இந்த மூத்த தலைவியெல்லாம் நின்றுட்டு இருக்குது. அதுவும் இல்லாம கோவை திருப்பூர் தொகுதியில பார்த்தீங்கன்னா, தெற்கு தொகுதியில ஏபி முருகானந்தத்துக்கு சீட்டு வேணும்னு அண்ணாமலை கேட்கிறாராமா. ஆனா நம்ம டெல்லியில இருக்கிற ஒரு மிகுந்த அதிகாரத்துல இருக்கிறவரோட ஒரு மகனுக்கு சீட்டு வேணும்னு அவர் டெல்லியிலேயே உட்காந்துட்டு காய் நகர்த்துறாமா. அது யாருன்னு நம்ம இப்ப பொது வெளியில சொல்ல வேண்டாம். அவர் இன்னைக்கு உயர்ந்த பதவியில இருக்காரு.
அவரோட மகனுக்கு தான் வேணும்னு சொல்லி அங்க அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாராமா. அதுவும் இல்லாம மொடக்குறிச்சி தொகுதி முன்னாள் இப்ப எம்எல்ஏவா இருக்கிற சரஸ்வதி அம்மா அவங்க மருமகளுக்கு வேணும்னு சொல்லி கேட்கறாங்களாமா. இந்த மாதிரி ஒரு குடும்ப பிடி சண்டை தான் பாஜகவுல நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் மோடி இன்னைக்கு வராரு, இதெல்லாம் ஒண்ணா தீர்த்து வைப்பாராங்கிறது தெரியல. மோடி வர்றதுக்கு முன்னாடியே பியூஷ் கோயல் இன்னைக்கு வராரு. இன்னைக்கு தான் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்ய போறாங்களாமா. இதை தான் அண்ணாமலை மீது திட்டமிட்டு பொய் செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலையால தான் வேட்பாளர் பட்டியல் இன்னைக்கு வெளிவராம இருக்குது, அவர் நிறைய தடங்கல்கள்லாம் ஏற்படுத்துறாருன்னு சொல்லி திட்டமிட்டு மீடியாவில் அண்ணாமலை மீது ஒரு விஷம பிரச்சாரத்தை இன்னைக்கு கிளம்பிட்டாங்க இந்த மூத்த தலைகள்லாம். மக்களுக்கு நம்ம தான் உண்மை செய்தியை கொண்டுட்டு போகணும். அண்ணாமலை எந்த அளவுக்கு பாஜகவை வேலை செஞ்சாரு, மக்கள் மத்தியில கொண்டுட்டு போனாங்கிறது நமக்கு தெரியுது. இதை தான் அவங்க அண்ணாமலை வந்துடக்கூடாது நம்மளுக்கு போட்டியான்னு நினைச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு அண்ணாமலை மேல ஒரு விஷம பிரச்சாரங்கள்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் உடைக்க வேண்டிய நேரமும் கடமையும் பொறுப்பும் நம்மளுக்கும் இருக்குது இல்லையா? ஏன்னா நம்மளும் இதெல்லாம் கடந்த காலத்துல பார்த்தோம் தானே. அதனால அவருக்கு உண்டான ஆதரவா நிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால இந்த விஷம பிரச்சாரம்லாம் எடுபடுமா, இதெல்லாம் கரைஞ்சு போகுமாங்கிறது இன்னைக்கு மோடியோட வருகையும் போது தான் தெரியும். மோடி முக்கிய தலைவர்கள் கூடலாம் பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 200, 300 முக்கிய நிர்வாகிங்க கூட பேசுறதா ஒரு திட்டம் இருந்துச்சு. அதையும் பிரதமர் அலுவலகத்திலிருந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இங்க நடக்கிற கூத்த பார்த்து அவரே கடுப்பாகி போயிட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு பாஜகவுல குடும்பிப்பிடி சண்டை ஊரே சிரிக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் இல்லாம எடப்பாடி நயினார் கிட்ட பேசுறாராமா. ஏங்க நான் வேணா உங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணி இந்த வேட்பாளரெல்லாம் அறிவிக்கட்டுமான்னு சொல்லி கேட்குறாமா. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு பாஜகவை நயினார் கொண்டுட்டு போய் வச்சுட்டாரு. நயினாரால இன்னைக்கு கட்சியவே கட்டுப்படுத்த முடியாத அளவில் விட்டுட்டு போயிட்டாரு. இன்னைக்கு தமிழிசை, வானதி ஒரு பக்கம், அதுவும் இல்லாம இவங்க எல்லாம் ஒவ்வொரு பக்கம், எல் முருகன் ஒரு பக்கம், இந்த தலைகள்லாம் கட்சியை எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பன்னாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருக்கும் போதெல்லாம் இவங்க வாழை ஒட்ட நறுக்கி தான் வச்சிருந்தாரு. அன்னைக்கெல்லாம் அமைதியா இருந்தாங்க. இன்னைக்கு நயினார் வந்தோடனே இவங்களுக்கெல்லாம் கொம்பு முளைச்சிருச்சாட்டங்குது. இன்னைக்கு இவங்களோட ஆட்டம் அராஜகமா நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் மோடி தான் கட்டுப்படுத்தணும். என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுவும் இல்லாம நயினார் சாத்தூர்ல நிக்கிறதுங்கிறது அவரே சொல்லி இருக்கிறாரு. ஆனா சாத்தூர்ல அவர் வெற்றி பெறுவாராங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா அமைஞ்சிருக்குது. ஏன் அப்படின்னா சாத்தூர்ல முக்கியமான ஒரு தலைய சசிகலா அவங்க நிறுத்தி இருக்கிறாங்களாமா. இசக்கி சுப்பையாங்கிற அங்க சமூகத்துல ஒரு மிகப்பெரிய நபரா இருக்கக்கூடிய இசக்கி சுப்பையாவை தான் இன்னைக்கு சசிகலா சாத்தூர்ல களமிறக்கிறாங்க. அவங்களெல்லாம் மீறி நயினார் அங்க வெற்றி பெறுவாராங்கிறது ஒரு சந்தேகம்னு தான் களத்துல இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சாத்தூர்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. என்னங்கிறது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கெல்லாம் தெரிய வரும். நமக்கு எதெல்லாம் ஞாபகம் வருதுன்னா, அண்ணாமலை ஏற்கனவே ஒரு முறை பேசியிருக்கிறாரு. என் கூட வந்தா பல பிரச்சனைகள் வருங்க. கைதாகணும், வழக்கெல்லாம் சந்திக்கணும், பல மன உளைச்சல்கள்லாம் வரும். இதெல்லாம் நீங்க சந்திக்கிறதா என் கூட பயணிக்கலாம். அவங்க மட்டும்தான் என் கூட டிராவல் பண்ண முடியும். அவங்கள தான் நான் அடுத்த கட்ட தலைவரா நான் வளர்த்துறதுக்கு விரும்புறேன். நான் அவங்கள மேல முதலீடு பண்ணணும். அவங்களா வருங்காலத்துல ஒரு தலைவரா வரணும்னு சொல்லி அண்ணாமலை ஏற்கனவே பேசியிருந்தாரு. இன்னைக்கு அதுதான் நம்மளுக்கு நினைவுக்கு வருது. அண்ணாமலையோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம இந்த மூத்த தலைகள்லாம் ஒரு பக்கம் ஓடி போயிருச்சு. இந்த 2ஆம் கட்ட தலைகள்லாம் அண்ணாமலை பக்கம் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் இந்த மூத்த தலைகள்லாம் பொய் பிரச்சாரங்கள்ல கிளப்பி விடுற வேலையில கிளம்பிட்டாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஸ்டாலின் ஏற்கனவே குடும்ப அரசியல், வாரிசு அரசியல்லாம் எல்லாரும் பேசுறாங்க, பண்றாங்க. அதான் உண்மையும் கூட. இன்னைக்கு நேரடியாவே அவங்க மருமகன் களத்துக்கு வந்துட்டாரு. நேத்து வில்லிவாக்கத்தில் நடந்த திமுகவோட பிரச்சாரத்துல ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் நேரடியா களம் கண்டுட்டாரு. அங்க டிவிகே சார்பில் ஆதவ அர்ஜுனா அங்க நிக்கிறாரு. அவரை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக சபரீசனை நேரடியா கிளம்பிறங்கிட்டாரு. அங்க உதயநிதியோட நண்பர் கார்த்தி தான் அங்க நிக்கிறாரு. கார்த்திக்கு ஆதரவா தான் நேரடியா களம் கண்டிருக்கிறாரு சபரீசன். அதுவும் இல்லாம
டிவிக்கெல்லாம் எங்களுக்கு பொருட்டு இல்லைங்க. திமுக தான் இங்க ஸ்டார். நாங்க தான் இங்க ஜெயிக்க போறோம். நாங்கலாம் மத்த கட்சியெல்லாம் பொருட்டா எடுக்கலன்னு சொல்லி பத்திரிக்கையாளரை சந்திச்சு பேசுறாரு சபரீசன். பார்த்துக்கோங்க. நேரடி வாரிசு எந்த அளவுக்கு களத்துல இன்னைக்கு இறங்கியிருக்காங்கன்னு பாருங்க. மக்களாகிய நம்ம தான் முட்டாளா இருக்கணும் போல. இவங்களெல்லாம் நம்பி நம்ம வாக்களிச்சா குடும்பம் செல்வ செழிப்பா இருக்க போகுது. நம்ம நடுத்தெருவுல தான் இருக்கணுங்கிறது தான் எதார்த்தமான உண்மையா இருக்குது. மக்கள் தான் யோசிக்கணும், சிந்திக்கணும். என்னவோ மக்களுடைய தீர்ப்பு, மக்கள் குடுக்க போறது. இத நம்ம என்ன தடுக்க முடியும்? நம்ம ஒண்ணும் சொல்ல போறதுக்கு ஒண்ணும் இல்ல. இருக்கிற நிலவரத்த நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறோம். அதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்றது தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தமிழக பாஜகவுல வேட்பாளர் பட்டியல் மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியிடுவாங்களாட்டங்குது. மோடி இன்னைக்கு புதுச்சேரியில பிரச்சாரத்துக்கு வராரு. அங்க ரோடு ஷோ போறாரு. அதனால முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னையில தான் தங்குறாரு. அதனால இன்னைக்காச்சும் பட்டியல் வெளிவருமாங்கிறது தெரியல. அதுவுமில்லாம முதல்வர் ஸ்டாலின் வேற பாராளுமன்ற தேர்தல் அப்ப ரோடு ஷோலாம் நெறையா போனீங்க. நாங்க 40வும் ஜெயிச்சோம். அதே மாரி இப்பயும் நீங்க ரோடு ஷோலாம் தமிழ்நாட்டுல போங்க. நாங்க 210 இடம் ஜெயிக்கணும். அதனால நீங்க கண்டிப்பா ரோடு ஷோ போணும்லாம் பிரதமர் மோடி அவர்கள ஸ்டாலின் அவர்கள் விமர்சிச்சிருக்கிறாரு. பார்க்கலாம். இவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆப்போசிஷன் பார்ட்டியெல்லாம் மறந்துட்டாங்க. சிறுபான்மையினரோட வாக்கு வாங்கணுங்கிறதுக்காகவே மோடிய கையில புடிச்சுக்கிட்டு, தூக்கிக்கிட்டு மோடிக்கு எதிரா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க தமிழகத்துல பாஜக வலுவான கட்சியா இருந்துச்சு. அண்ணாமலை இருந்த வரையிலும். இன்னைக்கு அதெல்லாம் தவிடுபொடியா போயிருச்சு. இன்னைக்கு அண்ணாமலை மாநில தலைவரா இருந்தா, அதுக்கு கவுண்டர் அட்டாக் எப்படி குடுக்கணுமோ அவரோட பாணியில, அவரோட ஸ்டைல்ல குடுப்பாரு. ஆனா இன்னைக்கு அதுக்கு உண்டான விஷயங்கள் எதுவுமே நடக்காம இருக்கிறாரு. தினந்தோறும் மோடிய எதிர்த்து, பாஜகவை எதிர்த்து தான் இன்னைக்கு ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் குடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லாம பாஜக தவிச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா, இவங்களுக்கெல்லாம் சீட்டு வேணும்னு சொல்லி ஒவ்வொரு மத்திய அமைச்சர்களையா கையில போட்டுக்கிட்டு டெல்லியில சுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால மோடி முடிவு பண்ணிட்டாராமா. கேரளா ஸ்டைல்ல தான் தமிழகத்துல புது முகங்களுக்கு வாய்ப்பு குடுக்கணுங்கிறதுல உறுதியா இருக்காராமா. என்ன நடக்குது? வேட்பாளர் பட்டியல் வர வரையில் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.